வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், அதிமுக விஷயம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? இப்ப செங்கோட்டையன் தொடர்ந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி மேல குற்றச்சாட்டுகளை மட்டும் வச்சுட்டு இருக்காரு. எடப்பாடிக்கு அவரால் எதுவும் நெருக்கடிகள் கொடுக்க முடியுமா? அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதா செல்லுமாங்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதை விசாரிக்க உரிமை இருக்குது. அதை 4 வாரத்துல முடிக்கணும்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி பகிரத பிரயத்தனங்கள் பண்ணாரு. சுத்தம் உண்மையிலே நீதித்துறையில தன்னோட திறமையான வழக்கறிஞர்கள் மூலமா வாதங்கள் மூலமா பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு ஐயா. சட்டத்துறையில அவருக்கு இல்லாடி அவரோட வழக்கறிஞர் அணி சூப்பர். நம்ம ராஜ்சபா எம்பி எல்லாம் இருக்காருல, இன்பத்துறை, இவங்களாம் ரொம்ப திறமையா பண்ணி சட்டத்துல அவளோட சந்து பொந்துக்குள்ள புகுந்து சட்டத்துல சாதிக்கக்கூடியவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. இங்க ஹைகோர்ட்ல இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வர ஐயாவுக்கு பெரிய சாதனைகள். சட்ட அமைச்சர் கூட அவருக்கு கூட தான் இருக்காரு. முன்னாள் சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் பொய் வழக்குகளை போடுறதுல கில்லாடி, ஆட்களை ஹராஸ் பண்ணதுக்காக கூட பொய் வழக்குகளை போட்டுக்கிட்டு கண்ணை தள்ளிட்டு இருக்கிறதுலையும் அவருக்கு நம்பர் 1 இருக்கிறாரு. அந்த அளவுக்கு சட்டத்துறையில சாதனை படைச்சவரால தேர்தல் ஆணையத்துக்கு ஒண்ணும் இல்லைன்னு சி.வி. சண்முகம் சொன்னாரு. இங்க 4 வாரத்துல முடிக்கணும்னு சொன்னாரு. முடியல அவங்களால. இன்னும் அது தேர்தல் ஆணையம் கையில தான் இருக்குது. தேர்தல் நேரத்துல தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் செல்லுமா செல்லாதாங்கிறத பற்றி ஒரு கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல செங்கோட்டையனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழி என்னவா இருக்கும்னா, பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது இன்னும் தேர்தல் ஆணையம் சொல்லும். அப்போ உங்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை செங்கோட்டையனுக்கு ஊட்டப்பட்டிருக்கலாம்னு தான் தோணுது. அதன் அடிப்படையில தான் பாஜக சொல்லி தான் நான் செய்யறேன்னு சொல்றாப்புல. பாஜக 20% எடப்பாடி ஓட்டுக்காக அதிக சீட்டை வாங்கிட்டு போறாங்களா, தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போறதுங்கிற நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுல இப்போ செங்கோட்டையனோட அந்த ரிபல் மோடுக்கு பின்னாடி பாஜக முழுமையா இருக்கா, இல்ல செங்கோட்டையனை வச்சு ஆழம் பாக்குறாங்க? ஆழம் தான் பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா பாஜக 8 வருஷமா எதுவும் சாதிக்கல. அண்ணாமலை 18% என்டிஏ ஓட்டுக்கு ஒரு ஹீரோவா இருக்கிறாரு. அதுதான் பாஜகவின் சாதனை. 11.4% ஓட்டை தாமரையில் எடுத்து காட்டிட்டாரு. இதை தவிர பாஜக ஜெயலலிதா இறந்த பிறகு எதுவுமே சாதிக்கல. ஆர்கேனவர் நோட்டா கீழே போனதுனாலையும் 2.7% வாக்கு எடுத்ததுனாலையும் ஐயா எடப்பாடி 5 எம்பி சீட்டு தான் கொடுத்தாரு, 20 எம்எல்ஏ சீட்டு தான் கொடுத்தாரு. அண்ணாமலை 11.4 எடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 20% வாக்கு எடுத்திருக்கிறாரு. ஸோ 20 vs 11.4ல 2:1 சீட்டு வாங்கினுக்கிறாரு. அதுல பிஜேபிக்கு 20 சீட்டு கிடைச்சா போதும்னு பாண்டே போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க. நாங்க நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி 2024ல மோடியை ஏமாத்துறது மாதிரி 29 ஏமாத்திடக்கூடாதுன்னு அண்ணாமலை பிஎம்ஓல ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. நாங்களும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பாண்டியை பொறுத்தளவுல சசிகலா விஷயத்துல அவரு ஜெயலலிதா இடத்துல சசிகலா எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லும் போது எங்க கருத்து ஜெயித்தது. பாண்டே தோத்து போனாரு. அதை சவுக்கு சங்கர் யூ ஆர் கிரேட்னு சொல்றாரு. பாண்டேக்கு அதை ஏற்றுக்கூடக்கூடிய மனப்பக்குவமே இல்லாம புழுங்கி வெதும்பி சாகுறாரு பாண்டே. அப்போ அவர் இன்னைக்கு மோடியை பற்றி எந்த அக்கறையும் அவருக்கு இல்லை. எங்களுக்கு எங்க கருத்தை மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு நாங்க உறுதியா மோடிக்கு மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அலர்ட்டா இருக்கிறோம். அண்ணாமலையும் மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு அலர்ட்டா இருக்கிறோம். மோடியை நீச்சுன்னு சொன்னா ரங்கராஜ் பாண்டேக்கு அதுல எந்த வருத்தமும் இருக்காது, கோபமும் இருக்காது. மோடியை நீச்சுன்னு சொன்னா பிரியங்கா காந்தியை நீ லீச்சி எச்சிப்பெண், மணிசங்கரைய லீச்சி நீ எச்சிப்பயன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க தமிழ் மண்ணில் ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற அந்த உணர்வு, அந்த எண்ணம் எங்களுக்கு தான் இருக்கும். 11.4% வாக்கெடுத்த அண்ணாமலைக்கு தான் இருக்கும். எப்படியாவது வியாபாரம் பண்ணா போனோங்கிற பாண்டே போன்றவர்களுக்கு அது இருக்காது. 20 சீட்டுன்னு தான் பண்ணுவாங்க. சசிகலா விஷயத்திலே முகத்துல மோடி கரிய பூசி விட்டுட்டாருங்கிற கோபம் கூட பாண்டே போன்றவர்களுக்கு இருக்கலாம். இந்த கட்டத்துக்குள்ள பாஜகவின் ஒரே சாதனை அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கு தான். அதற்குரிய சீட்டு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறது இன்னைக்கு டெல்லி தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. அது வாங்கலைன்னா 29ல இவரு 24 டிச் பண்ணிட்ட மாதிரி ஏமாத்திட்டு போயிருவாங்கிற இதை டெல்லி தலைமை நினைக்கிறாங்க. 67 சீட்டு கேட்கறதுக்கு சுதாகர் ரெட்டி முடிவு பண்ணிட்டாரு. ஜெயந்த் பாண்டா, மேனன் எல்லாருமே அதுல தெளிவா இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியை இதை பயன்படுத்தி சீட்டு அதிகம் வாங்குறதுக்கு பாஜக பயன்படுத்தவும் செய்யலாம். என்ன செய்ய போறாங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். இந்த விஷயத்துக்கு பின்னாடி பாஜக இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா பாஜக ரொம்ப நம்பின ஓபிஎஸ்ஐயோ டிடிவியவே கை கழுவிட்டு தான் எடப்பாடி பக்கம் போனாங்க. அவங்க எப்படி எடப்பாடிக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கு? அதைத்தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொன்னேன். அவங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவங்க பண்ண ஒரே சாதனை இவர் அண்ணாமலையை
ஹீரோவாக்கி 11.4% எடுத்தது, என்டிஏவா 18% வாக்கு எடுத்தது தான் ஒரே சாதனை. அதுல கூட அதுக்கப்புறம் அவங்க ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம போனது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். பாண்டிக்கு இதுல உள்ள சிக்னிபிகன்ஸ் எல்லாம் தெரியாது, பேச மாட்டாரு, பெரிய நடுநிலைங்கிற மாதிரி சொல்லிப்பாரே தவிர அவருக்கு இதுல உள்ள சிக்னிபிகன்ஸ் அவர் தெரியாது. அது ஒரு ஆர்கனல் டெபாசிட், ஆர்கனல் நோட்டா கீழே போனது மாதிரிப்பட்ட ஒரு அவமானகரமான விஷயம் தான். ராமதாஸ் நம்பி விக்கிரவாண்டியில கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஈரோடு கிழக்குல கண்டெஸ்ட் பண்ணாதது. நாம கண்டெஸ்ட் பண்ணணும்னு மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ்கெல்லாம் நாம சொன்னோம். பட் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாமலே போயிட்டாங்க. ஸோ இங்க ஒரே சாதனை டிடிவி, ஓபிஎஸ், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், கண்ணப்பன், ஜான் பாண்டியன், தென் சென்னையில தமிழிசை, நீலகிரியில இவர் முருகன், சகோதரர் முருகன், திருநெல்வேலியில சகோதரர் நயினார் நாகேந்திரன், மதுரையில ப்ரொஃபசர் சீனிவாசன் எல்லாம் நின்று ஒரு 18% ஓட்டு எடுத்ததுதான், இந்தியா எடுத்ததுதான். பாஜகவோட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரே சாதனை. அந்த சாதனைக்குரிய ஓட்டை வாங்குறதுல தான் அவங்க குறியா இருப்பாங்கன்னு நான் கருதுறேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் நான் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டு தான் பேசுறேன். உங்க கருத்து நியாயமானது, சரியானதுதான். இல்ல, பாஜகவோட சாதனைங்கிறது அண்ணாமலை தலைமையில ஒரு 18% வாக்கு எடுத்ததுன்னு சொல்றீங்க. ஆனா பலருமே என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலையோட ஒரு துடுக்குத்தனமான பிஹேவியராலதான் ஏடிஎம்கே கூட கூட்டணி முறிஞ்சு பாஜகவுக்கு வர வேண்டிய சில எம்பிக்கள் வராம போச்சு. இது வந்து அண்ணாமலை செஞ்ச பெரிய தப்பு, பாஜக பண்ண பெரிய தப்புன்ட்டு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. கட்சிக்குள்ளேயுமே அந்த விமர்சனங்கள் இருக்கு. அதை நீங்க அப்படி பார்க்கலாம். அந்த விமர்சனம் எடப்பாடிக்கும் பொருந்தும். காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்னாரா இல்லையா? அவரு மக்களவையிலே பாஜகவோட கூட்டணி வராதது, சட்டமன்றத்துல அண்ணாமலையும் பிஎம்ஓவும் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிறதுனால 20% வாட்டை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குன்னு சொல்லியும் வராதவர், 6 எம்பி சீட்டுக்கு மேல தரமாட்டோம்னு சொன்னவர் வந்திருக்காருன்னு சொன்னா, இது எங்க ஆர்டி டீம் பிஎம்ஓவை பயன்படுத்தி நிதிஷ்குமார பீகார்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிறதுனால எங்க உழைப்புல, எங்க ஸ்ட்ராட்டஜில எடப்பாடி பார்லிமெண்ட்டுக்கே வராதவர் கதறிட்டு வந்திருக்கிறாரு. அதற்கு அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கு தான் காரணம்னு இன்னைக்கு அதை சாதனையா பார்க்க முடியாதா? நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். சேர்ந்துன்னா ஒரு 15 சீட்டு ஜெயித்திருக்கோம். அதுக்கே வராதவர் இப்போ சட்டமன்றத்துல ஏன் வராருன்னா, அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கும் 8% வாக்கு எடுத்த சீமான நிதிஷ்குமார் ஆஃப் தமிழ்நாடுன்னு சிஎம்ஆ ப்ரமோட் பண்ணிடுவாங்கன்னு பயந்துதான் வந்தாரு. பாண்டே இது கூட பற்றி பேசலாமா, உண்மையா பொய்யான்னு? அந்த அந்த தேர்தலில் பாஜக பண்ண வெற்றி வாக்கு சதவீதத்தாலதான் இப்ப அவர் திரும்ப வந்திருக்காருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அந்த வாக்கு சதவீதமும் அவரு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினதும் பாண்டே தம்பிக்கூட விழாவில் தான் சீமானும் செங்கோட்டையன் கலந்துகிட்டனால அந்த தேர்தல் ஆணையத்துல அந்த பொதுச் செயலாளர் தேர்வு இருக்கிறதுனாலே தான் உள்ள வராரு. ஸோ இதுல அண்ணாமலைக்கு உழைப்பு, அண்ணாமலைக்கு சாதனை இருக்குது, எங்களோட ஸ்ட்ராட்டஜி வியூகம் இருக்குது. ஓகே, இப்போ எடப்பாடி வந்ததால டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் பாஜக கலட்டி விட்டுட்டா அப்புறம் பிஜேபியை நம்பி எப்படி செங்கோட்டையன் வந்து தீவிரமா ஒர்க் பண்ணுவார்? அவருக்கு அந்த பயம் இருக்க தானே செய்யும். நம்மளையும் அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 20% ஓட்டு உள்ளவர்கிட்ட 11.4க்காக 60 சீட்டு வாங்கிக்கிட்டு போறாங்களா, அல்லது செங்கோட்டையனுக்கு ஆதரவாட்டு ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்களான்னு தெரியல. அதிமுகவில் ஆர்.எம். வீரப்பன் இந்த இதுல ட்ரெடிஷனல் அதிமுகவில் உள்ளவங்க ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கும், குஜராத் டீம் சொல்லிட்டாரு, அது அமித்ஷாவுக்கு விசுவாசமான ஒரு ஷா சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது, செங்கோட்டையனுக்கு பின்னணியில ஒரு குஜராத் பிஜேபி டீம் இருக்குன்னு நான் சன் தொலைக்காட்சியில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதன் தன்மையில வருதா அல்லது வழக்கம் போல அவங்க செயல்படுறாங்களான்னு தெரியல. பட் இந்த முறை 29 ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாண்டே சொல்ற மாதிரி 20 சீட்டெல்லாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. அது அவருக்கு ஆசையை சொல்றாரு. அது அன்னைக்கு நோட்டா கீழே போச்சு, 2.7% ஓட்டு தான் இருந்தது. நீங்க அண்ணாமலைக்கு சாதனையை சொல்ல முடியாம புழுங்குறாரு ரங்கராஜ் பாண்டே. அந்த ஓட்டுக்குள்ள ப்ரொபோஷனல் ரெப்ரசன்ட் சீட்டை வாங்கிடுவாங்க. அதுக்கான முயற்சிகள் தான் இதுல நடக்குது. கண்டிப்பா அதுல கோட்டை விட மாட்டாங்கன்னு நான் கருதுறேன். காரணம், ஈரோடு கிழக்குல எடப்பாடியும் இல்ல, களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள் சொன்னது 3 வரையும் தான் சீமான் சொல்றாரு. இந்த சீமான் இப்படி சொல்றாருங்கிறத இவர் தன் வலைத்தளத்துல பாண்டே போட்டாரான்னு எனக்கு தெரியல. இப்ப செங்கோட்டையன் பின்னாடி பாஜக இருந்ததுன்னா செங்கோட்டையனால எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும். ஒருவேளை பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்ட் எடுத்தா செங்கோட்டையனால டிடிவி, ஓபிஎஸ் கூட சசிகலா கூட சேர்ந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா? அவருக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குதா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ செங்கோட்டையன் விஷயத்துல பாஜக தேவைன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஓபிஎஸ் எடப்பாடி நீக்கினதே பாஜகவுக்கு ஆளு ஒற்றை தலைமை தான் நல்லதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாஜக இல்லாம அவரால் பாஜகவை எதிர்க்க முடியாதுங்கிற சூழ்நிலையில அண்ணாமலைக்கு வாக்கு பலமும்
ஒரு ஹீரோவா அண்ணாமலை சாதிச்ச வாக்கு பலமும் பாஜக அரசு இருக்கும்போது தேர்தல் ஆணையத்துல அந்த பொதுச் செயலாளர் தேர்வு செல்லுமா செல்லாதாங்கிறதும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக ஆதரவுல கட்சியை தன்வச கைப்பற்றி தன்வசப்படுத்தினுங்கிறதுல பாஜக ஆதரவை எதிர்நோக்கி நிற்கிறாரு. சோ அவர் பலகீனம் அடைஞ்சு அவர் வீழ்ச்சி அடைஞ்சதுனாலதான் அவர் இந்த சூழ்நிலை இருக்கிறாரு. இதை பயன்படுத்தி 67 சீட்டு கேட்கிறாங்க. செங்கோட்டையனை கைவிட்டுக்கிட்டு சீட்டை மட்டும் வாங்கிட்டு போவாங்களா, செங்கோட்டையனுக்கு ஏதாவது நியாயம் வழங்குவாங்களாங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும். இப்போ செங்கோட்டையனும் கொடநாடு விஷயத்த தோண்டி எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட நிறைய ஆவணம் இருந்தது, நாங்க கிழிச்சு போட்டோம் அப்படின்ட்டு அவரும் அந்த விஷயத்த லேசா தோண்டி விடுறாரு. கொடநாடு விஷயத்த வச்சு இவரோட இமேஜ் வந்து அவங்க காலி பண்ண பாக்குறாங்களா? அவரோட கண்டிப்பா எடப்பாடியை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய சீமான் முத எடுத்ததுதான் கொடநாடு விஷயம். தம்பி அண்ணாமலை கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசலைங்கிறதையும், அதிமுக ஊழலை பற்றி ஏன் பேசலன்னு தம்பி அண்ணாமலை ஏன் பேசலைங்கிறத சீமான் தான் முத அதை எடுத்து அடிச்சாரு. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த காலகட்டத்துல. இப்பவும் தம்பி விஜய் ஏன் கொடநாடு கொலையை பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசல, அதிமுக ஊழலை பற்றி பேசலங்கிறத சீமான் சொல்றாரு. சோ எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடியவங்க, எடப்பாடியை வீழ்த்த நினைக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் கொடநாடு கொலை தான். ஆனா அதுல சில நியாயங்கள் இருக்கு. விஜய் நாங்க டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லக்கூடியவங்க, திமுக ஆட்சியில் அதுக்கு ஏன் எந்த தீர்வும் கிடைக்கலங்கிறத விஜய் கேட்கலாம். சீமான் கேட்கிற மாதிரி விஜய் கேட்கலாம். இந்த இடத்துலதான் விஜய் வந்து கூட்டணி பேரத்துக்காக போலியா பொய்யா தன்னை பொசிஷன் பண்றாருங்கிற எண்ண ஓட்டம் நமக்கு வருது. ஆக்சுவலி எடப்பாடி வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டர். அவர் வந்து இப்போ 2019 வந்து பிஜேபிக்கு வந்து எந்த அளவுக்கு அடுக்கா கொடுக்கணுமோ கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் பலரும் சொன்னாங்க. இப்போ வரக்கூடிய இதுல வந்து அவரை வந்து நெகோசியேட் பண்ண நெருக்கிட முடியுமா? டஃப் நெகோசியேட்டர் தான், பட் சிச்சுவேஷன் லீடர். தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூல எதை போனா எதை எடுத்தா தனக்கு கரெக்டா இருக்கும்னு நம்புவாரு. நானே பல பேட்டியில சொல்லியிருக்கிறேன், பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மீண்டும் பாஜக கூட சரண்டர் ஆக மாட்டாருன்னு என் கருத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவர் வந்து என்னோட எதிர்பார்ப்பை மீறி பாஜக கிட்ட வந்துட்டாருன்னு சொன்னா, அதன் மூலமா அன்புமணி ராமதாஸுக்கு பார்கெனிங் அடிக்கிறாரு, டிடிவி தினகரன் முயற்சி அடிக்கிறாரு, செங்கோட்டையனை அடிக்கிறாரு. பிஎம்ஓ சசிகலா விஷயத்துல ஜெயித்தது மாதிரி ஆர்டி டீம் அண்ணாமலை பிஎம்ஓ முயற்சியில சீமான சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணி நிதிஷ்குமார் மாதிரி நம்மளை 150 இடத்துல டெபாசிட் இழக்க வச்சு 3வது தள்ளிடுவாங்களோங்கிற அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு பாக்குறாரு. இவ்வளவு ஆபத்துகளும் நமக்கு இருக்குங்கிறனால முபாரக் கிட்ட பேசினதை மறந்துகிட்டு டக்குன்னு அவரு இங்க பாஜக கிட்ட வந்துட்டாருன்னா, அந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு எது லாபமோ அந்த முடிவு எடுக்கக்கூடிய சமர்த்தர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். அது மட்டும் இல்ல, அவரு முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவாருன்னு 8 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். இன்னைக்கும் அவரை பற்றி என்னோட நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லை. அவரை புல் டவுன் பண்ண நினைக்கிறேன், அவரை பலகீனப்படுத்த நினைக்கிறேன், ஓப்பனா டிக்ளேர் பண்ணி தான் செய்யறேன். சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது, நிறைய நேருக்கு நேரா சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. இந்த வகையில சசிகலா அம்மையாரே எதிர்த்தவங்க நாம அவங்களை எதிர்க்கும் போது அவங்களுக்கு 6 கட்ட 7 கட்ட அடியாட்கள்கிட்ட போய் நின்றவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு. பட் அவரோட திறமை, அவருடைய சாமர்த்தியம், சாதுரியம், அரசியல் அரங்கத்தில் அவருடைய நுணுக்கமான திறமை, எதையும் நான் குறைச்சி மதிப்பிடல. எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அவரை குறைச்சி மதிப்பிடல. அவர் டஃப் பார்கெய்னர் தான். பட் அவர் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது தனக்கு குறைஞ்ச நஷ்டமோ, எது கூடுதல் லாபமோ அதை எடுக்கக்கூடிய சமர்த்தர், திறமசாலி தான். சார், அண்ணாமலைக்கு இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? அவரை பிஜேபியில ஒரு மாதிரி கார்னர் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. அவருக்கும் எடப்பாடி தலைமை ஏத்துக்கிறதுக்கு பெரிய அளவுல மனசு இல்ல. அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அண்ணாமலைக்கு கருத்தை பிஎம்ஓக்கு அவர் கொடுத்த லெட்டரின் கருத்தை 29 எடப்பாடி ஏமாத்தாம இருக்கணும்னா 60 சீட்டுக்கு மேல வாங்கணுங்கிற அண்ணாமலை கருத்தை டெல்லி தலைமை ஏத்துக்கிட்டாங்க. மோடி, நட்டா, சந்தோஷ், அமித்ஷா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அந்த வகையில இன்னைக்கு எடப்பாடி கிட்ட 67 சீட்டை பாஜக டிமாண்ட் பண்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருது. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.